இன்று சிவசக்தி நகர் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த போட்டியில ஏராளமான பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மாணவியர்களும் பங்கெடுத்திருக்காங்க. சுமாரா ஒரு 100 பேருக்கு மேல பங்கெடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு பெண்கள் பிரிவில் 8 பிரிவுகளும் ஆண்களுக்கு 8 பிரிவுகளும் சப் ஜூனியர், யூத், சீனியர், ஜூனியர் பிரிவுல போட்டி நடைபெறுது. இந்த போட்டி நடைபெற இவங்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் நாங்க கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம வெற்றி பெறும் வீரர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறும் தகுதி உள்ள மாணவர்களை மாநில போட்டிக்கு இந்த போட்டியின் மூலம் தேர்வு செய்வோம். 13 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் கெஸ்டா நாங்க இப்ப பண்ண வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம யூத் 17 வயதுக்கு உட்பட்டவர் 17 டு 13 வயதுக்கு உட்பட்டவர் யூத் கேட்டகரியில பண்ண வைக்கிறோம். 17க்கு மேல இருக்கிறவங்களுக்கு 20 வயதுக்குள்ள இருக்கிறவங்கள ஜூனியர் கேட்டகரியிலையும் அதுக்கு மேல இருக்கிறவங்கள சீனியர் கேட்டகரியிலையும் இன்னைக்கு பங்கெடுக்கிறாங்க. சேலம் மாவட்ட அளவுல பங்கெடுக்கிறாங்க. என்னுடைய பேர் சண்முகம், சேலம் மாவட்ட பளுதூக்கு சங்கத்தோட செயலாளர். தலைவர் அவர்கள் எல்ஆர் மார்கோனி அவர்கள், பொருளாளர் இவங்க ஜி திலகம் அவர்கள், துணை செயலாளர் திரு ஸ்னேகா ஐஎஸ் ஸ்னேகா அவர்களும், இணை செயலாளர் பொன்னுசாமி அவர்களும், மற்றும் துணை தலைவர் டிவி ராஜகோபால் அண்ணன் அவர்களையும், துணைத் தலைவரின் டி முத்துக்குமாரி அவர்களையும் இந்த சங்கத்துல இருக்காங்க. மற்றும் பல நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டி இங்க நடைபெறுகிறது. பளுதூக்கும் போட்டியை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல தெரிஞ்சிருக்கும். இப்ப காமன்வெல்த்ல இந்தியால இருந்து அதிக மெடல் இந்தியா சார்பா பெற்றது இந்த போட்டி, இந்த விளையாட்டுல தான், வெயிட் லிப்டிங்ல தான் தொடர்ந்து இந்திய வீரர்கள் பல சாதனை, அதாவது காமன்வெல்த் சாதனை படுத்துறாங்க. தொடர்ந்து இந்த விளையாட்டை எப்படி அந்த அளவுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும், இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் இந்த மாதிரியான சின்ன சின்ன போட்டிகள் இருந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தரையா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில இருந்து ராஜா முத்துப்பாண்டிங்கிறவரு தூத்துக்குடியில இருந்து ஐசிஎஃப்ல அப்பாயின்மெண்ட் ஆகி இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது அடுத்து பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கான ஒரு இந்து சக்தியா இருக்கும். தேங்க்யூ. என் பேர் ஆர் ரஞ்சித் குமார். நான் கஸ்டம் சுங்கத்துறையில நிர்வாக அதிகாரியா பணிபுரியேன்.